சாலை விபத்துகளை தடுப்பது தொடர்பான சமுதாய அமைப்பு நடத்திய விழிப்புணர்வு நிகழ்வு. சென்னை போக்குவரத்தை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கட்டுப்பாட்டு மையத்தின் மூலம் சீர் செய்யும் காவல்துறை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் மாலில் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் செயல்படும் சமுதாய அமைப்பான சொசைட்டி ஃபார் பிரிவென்ஸ் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட் என்ற நிகழ்ச்சியில் சென்னை காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் நிர்வகிக்கும் NGO ஆகும். இந்த அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் போக்குவரத்து வார்டன்கள், போக்குவரத்து காவலர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விபத்துகள் குறித்தும் விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டிய அவசர உதவிகள் குறித்தும் நிபுணர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் போது பேசிய சென்னை காவல்துறை ஆணையர் அமல்ராஜ், சாலை விபத்து என்பது இவரைத்தான் பாதிக்கும் என்றோ இவரை பாதிக்காது என்றோ ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து பாதிக்கும் நிகழ்வுகள் அல்ல. நாம் தினமும் சாலையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சாலைகளை பயன்படுத்தும் போது விபத்துகள் ஏற்படுவது நிசப்தமான உண்மை. விபத்து நடந்தவுடன் அவசர காலகட்டத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டியது எப்படி என்பது பற்றி நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அல்லது செய்ய வேண்டியது வாடிக்கையாகிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான காரியத்தை செய்வதால் விபரீதமாக முடிகிறது. சாலையில் கவனமாக வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது சாலையை கடப்பது, சாலையில் நடந்து செல்வது உள்ளிட்டவற்றையும் கவனமாக செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அழகான இந்த மாலை வேளையில் இந்த சமுதாயத்தை பாதிக்கின்ற மிக முக்கிய பாதிப்புகளில் ஒன்றான விபத்துக்களை தடுப்பதன் நோக்கத்தில் இன்று துவங்கப்படுகின்ற இந்த சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த அமைப்பிற்கு முக்கிய காரணமாக திகழ்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் கரியாலி IAS மற்றும் வந்திருக்கின்ற மற்ற ட்ரஸ்டீஸ், பேட்ரன், குறிப்பாக மிஸ்ஸஸ் அர்ச்சனா ராமசுந்தரம் IPS, திருமதி ஜெயந்தி IAS, அதேபோல் தன்னுடைய கணவனை வைத்து நம்ம எல்லாம் திருமதி ரவி கேரியால் அவர்கள், வந்திருக்கின்ற மற்ற சிறப்பு விருந்தினர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஹோம் கார்ட்ஸ், டிராபிக் வார்டன்ஸ், மற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை விபத்து என்பது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இவரை தான் பாதிக்கும் என்றோ இவரை பாதிக்காது என்றோ ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. இன்னொரு வகையில் மனிதர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் தினமும் சாலையை பயன்படுத்த கட்டாயப்படுத்துகிறோம். சாலைகளை பயன்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கிறது வாழ்க்கையில். அந்த வகையில் சாலைகளை பயன்படுத்தும் பொழுது சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவது என்பது உண்மையாக தெரிகிறது. சென்னை மாநகரில் கடந்த வருடம் 495 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். அத்துடன்
4000 பேருக்கு மேல் விபத்துக்களில் காயமடைந்திருக்கிறார்கள். தினசரி சென்னை மாநகரில் மட்டும் 11 12 விபத்துக்கள் நடைபெறுகின்றன. 2 நாட்களில் 3 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதை பார்க்க முடிகிறது. இந்த எண்ணிக்கை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமல்ல, பலருடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த சாலை விபத்துகள் தடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் சாலையில் விபத்துகள் குறித்தும் ரோட் டிரான்ஸ்போர்ட் டிராபிக் ரூல்ஸை பற்றியும் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. அதேபோல் என்போர்ஸ்மென்ட் அதிகமாக காவல்துறை மூலமாக சட்டங்கள் செயல்படுத்த வரும்போது விபத்துகளின் எண்ணிக்கை குறைவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரில் ஒரு இன்டகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஏராளமான பொருளுதவி செய்து ஒரு இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தப்பட்டு சென்னையில் நடக்கின்ற முக்கியமான ஜங்ஷன்ஸில் இருக்கிற பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி அனைத்தும் ஒருமுகப்படுத்தப்பட்டு அதை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் சரியான வகையில் இந்த டிராபிக் ரெகுலேட் செய்வதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னையில் செயல்படுகின்ற இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை நம்முடைய சொசைட்டி அங்கத்தினர்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சென்டர். எந்த இடத்தில் விபத்து நடந்தாலும் சரி, எந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் சாலையினுடைய நடமாட்டம் போக்குவரத்து மிக அதிகமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரிலிருந்து அலர்ட் செய்யப்படுகிறது. அதற்கு உடனடியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு அந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு செயல்படுவதற்கு காரணத்தினால்தான் நீங்கள் சென்னை மாநகரில் எந்த இடத்திலும் பெரிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் இருப்பதை பார்க்க முடியும். அதற்கான முயற்சி, அது இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சொசைட்டியினுடைய நோக்கம், சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், ஒரு உயர்ந்த நோக்கம். அந்த உயரிய நோக்கம், அந்த நோக்கத்தின் டார்கெட்டை அச்சீவ் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காவல்துறை சார்பில் என்னென்ன வகையில் அவர்களுடன் இணைந்து செயல்பட முடியுமோ, அவர்களுக்கு தேவையான உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வதற்காக காத்திருக்கிறோம் என்பதை மேடம் கரியாலி அவர்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடமை பார்ப்பதற்கு முன்னால், அவர்களை முதன்முதலாக நான் சந்திப்பதற்கு முன்னால், நான் விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்தேன். அப்போ அந்த இடத்துல ஒரு கள்ளக்குறிச்சி ஒரு மலையில ஒரு வில்லேஜுக்கு பேர் கரியாலூர், ஒரு இடத்துக்கு ஒரு வில்லேஜோட பேர் கரியாலூர். ஏன் இந்த இடத்துக்கு கரியாலூர் ஏன் பேர் வச்சிருக்கிறாங்கன்னா, அது மேடத்துக்கு பேர்ல தான் வச்சிருக்கிறாங்க. சிறப்பாக அங்கு இருக்கின்ற ட்ரைப்ஸ் ஆதிவாசிகளுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக ஏராளமான முயற்சி செய்த காலத்தினால அவருடைய பேரில் அந்த ஒரு வில்லேஜை, அது தமிழகத்தில் அந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர் வைக்கணும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே அதிகாரி அவங்க தான். அவங்களுக்கு இந்த தருணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னை அழைத்தமைக்கு மேடம் அவர்களுக்கும், மேடம் அர்ச்சனா ராமசுந்தரம் அவர்களுக்கும், வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.